ஆண்டின் பொதுக்காலம் 4வது ஞாயிறு. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 2 அருள்வாக்குகள் 22 தொடக்கம் 40 வரை. இன்று தாயாம் திரு அவை இயேசுவை எருசலேம் ஆலயத்தில் மோசே சட்டப்படி ஒப்புக் கொடுக்கப்பட்ட விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. குழந்தை இயேசுவை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட விழாவோடு கிறிஸ்து பிறப்பு நாட்கள் முடிவதை ஒட்டி ரோமையில் உள்ள புனித பேதுரு பேராலயத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்த இயேசு பிறப்பு குடில் இன்று பிரித்தெடுக்கப்படுகிறது. வரலாற்று கண்ணோட்டத்தில் இந்த விழா கிபி 4ஆம் நூற்றாண்டில் இறுதியில் எத்திரியா என்கின்ற பெண்மணி எருசலேமுக்கு திருப்பயணம் மேற்கொண்டார். 1887ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பெண்மணியின் டைரியில் முன் எப்போதும் கண்டிராத எருசலேமில் நடைமுறையில் இருந்த வழிபாட்டு வாழ்க்கை குறிப்பினை நமக்கு அதில் சொல்லுகிறார். அவர் விவரிக்கின்ற கொண்டாட்டங்களில் இயேசுவின் பிறப்பு, திருக்காட்சி விழா, 40 நாட்களுக்கு பிறகு குழந்தை இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டதை கொண்டாடும் மகிழ்ச்சி ஊர்வலம் ஆகியவை அடங்கும். மோசேயின் சட்டப்படி ஒரு பெண் பிரசவத்திற்கு பிறகு 40 நாட்கள் சடங்கு ரீதியாக தூய்மையற்றவராக கருதப்பட்டார். எனவே 40 நாட்களுக்கு பிறகு அந்த பெண் கோவிலுக்கு வந்து குருக்களிடம் காணிக்கை செலுத்தி தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைய விழா அன்னை மரியாவின் சுத்திகரிப்பை விட குழந்தை இயேசு முதலாக கோவிலுக்கு வந்ததையே வலியுறுத்துகிறது. இந்த விழா 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுகளில் மேற்கத்திய திரு அவை முழுவதற்கும் பரவியது. மேற்கத்திய திரு அவை டிசம்பர் 25ஆம் தேதி இயேசுவின் பிறப்பை கொண்டாடியதால் கிறிஸ்துமஸுக்கு 40 நாட்களுக்கு பிறகு குழந்தை இயேசுவை காணிக்கையாக ஒப்புக் கொடுத்த விழாவை நினைவு கூறும் பொருட்டு பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு இன்றைய விழா மாற்றப்பட்டது. 8ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் திருத்தந்தை செர்ஜியூஸ் மெழுகுதிரி பவனியை நிறுவி இந்த விழாவோடு சேர்த்தார். அன்றிலிருந்து இன்று வரை மெழுகுதிரி மந்திரித்து பவனியாக கோவிலுக்கு செல்கின்ற நடைமுறை வழிபாட்டின் ஒரு பகுதியாக உள்ளது. இந்த மெழுகுதிரி பாரம்பரியம் சிமியோனின் இறைவாக்கு பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது. இருள் அகற்றும் ஒளியாக இயேசு இருப்பார். எனவே இன்றைய நாளை பிரபல்யமாக வெகுஜன மக்கள் மெழுகுதிரி தினம், கேண்டில்மஸ் டே என்று அன்போடு அழைக்கிறார்கள். 1997ஆம் ஆண்டு திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் குழந்தை இயேசு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாளை துறவிகளின் வருடாந்தர அர்ப்பண நாளாக அறிவித்தார். தனக்கு முன் இருந்த திருத்தந்தையின் நோக்கத்திற்கிணங்க திருத்தந்தை 16வது பெனடிக்ட் தான் ஆற்றிய மறையுரையில் ஆண் பெண் இருபால் துறவிகளையும் தங்களை கடவுள் அழைத்தலின் தொடக்க காலத்தை நிறைவு கூர்ந்து அதனை கொடையாக கொடுத்த கடவுளை பிளவுபடா இதயத்தோடு பின்பற்றி வாழ வேண்டும் என்று உறுதி பூண்டு அர்ப்பணத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். விவிலிய கண்ணோட்டத்தில் இந்த விழா ஒவ்வொரு யூத தலைப்பேற்று ஆண் குழந்தையும் கடவுளுக்கு சொந்தமானது. 5 ஷெக்கல்ஸ் நாணயத்தை கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். 5 ஷெக்கல்ஸ் என்பது பாலஸ்தீனத்தில் அன்று வழங்கப்பட்ட 15 நாள் கூலி. ஏழைகள் 2 மாடப்புறாக்கள் இவைகளை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதை நிறைவேற்ற யோசேப்பு மரியா குழந்தை இயேசுவுடன் வருகிறார்கள். புதிய ஏற்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தும் குழந்தை இயேசுவும் பழைய ஏற்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தும் வயதான தூய ஆவியாரின் சாட்சிகளான சிமியோனும் அன்னாவும் சந்தித்த நாள் இன்று. கடவுளின் ஆலயமாகிய புதிய ஆலயமாகிய இயேசு பழைய ஆலயமாகிய எருசலேம் ஆலயத்தில் நுழைந்த நாள் இன்று. பழைய ஏற்பாட்டின் சட்டமாகிய பலியை நிறைவேற்றி புதிய ஏற்பாட்டின் சட்டமாகிய அன்பை அறிமுகப்படுத்திய நாள் என்று திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் இந்த நாளை குறிப்பிடுகிறார். இப்போது இருக்கின்ற திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த நாளை பற்றி சொல்லுகின்ற போது இளமையும் முதுமையும் சந்தித்துக் கொண்ட நாள் என்று குறிப்பிடுகிறார். யோசேப்பு, அன்னை மரியா, குழந்தை இயேசு இளமைக்கு அடையாளம். சிமியோன், அன்னா முதுமைக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். இன்றைய நாள் நமக்கு படிப்பிக்கின்ற படிப்பினை என்ன? 1. நாம் பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு திருப்பலியும் நம்மை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்ற ஒன்றாகும். நாம் முறையாக திருமுழுக்கின் வழியாக
காணிக்கையாக கடவுளிடம் அர்ப்பணிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் அதைவிட ஒவ்வொரு திருப்பலியும் நம்மையும் நாம் அன்பு செய்வர்களையும் திருப்பீடத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. நாம் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்ற விழிப்புணர்வோடு புனித வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இன்றைய நாள் அழைப்பு விடுக்கிறது. நமக்கு திருமுழுக்கில் துணையாக நின்ற ஞான பெற்றோருக்காக நாம் இன்று ஜெபிக்க வேண்டும். 2 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறுவது போல முதியவர்களை மாண்போடும் மரியாதையோடும் நடத்த வேண்டும். அவர்களுடைய அனுபவ ஞானத்தை நாம் கேட்க வேண்டும். குடும்பம் என்பது இளமையும் முதுமையும் கலந்த ஒரு கலவை. எனவே முதுமையும் இளமையும் கூடுகின்ற போதுதான் அங்கே குடும்பம் இன்னும் அழகாக இருக்க முடியும். 3, கடவுளின் பிரசன்னத்தில் நாம் வாழ வேண்டும். சிமியோன், அன்னா இவர்கள் கடவுளின் பிரசன்னத்தில் எப்பொழுதும் வாழ்ந்தார்கள். நாம் சாதாரண செயல்கள் செய்யும் போதும், வீட்டிலும் அலுவலகத்திலும் பள்ளிகளிலும் மற்ற எல்லா இடங்களிலும் நாம் கடவுளின் குரலை கேட்க வேண்டும். ஆவியானவருடைய குரலுக்கு செவிமடுக்க வேண்டும். ஏனென்றால் கடவுளுடைய பிரசன்னம் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறது என்பதனை உணர வேண்டும். நாம் நம்மை முழுமையான காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆமேன்.